நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோடய 10th 12th ரிசல்ட்டு கூட நான் அவ்வளோ வெயிட் பண்ணதில்லை. ஏன்னு தெரியல. May 4 எலெக்ஷனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பட் நான் ஏன்னு தெரியலன்னு சொன்னல, அது தெரிஞ்சுக்கலாமா? வாட் மேக்ஸ் மீ டு வெயிட் ஃபார் த எலெக்ஷன் ரிசல்ட்? நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. என் கூட பழகிறவங்க யாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. எந்த கட்சி ஜெயித்தாலும் எந்த கட்சி தோற்றாலும் நீங்கள் எப்படி என்னை ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. என் ஃபாலோவர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ ஒய் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்னால், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எனக்கும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பிடிக்கும், எனக்கும் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் பிடிக்கும், அவரோட ஐடியாஸ் பிடிக்கும், அவர் செய்ய போகிற விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். என் பிரெயின் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்காக வெயிட் பண்ணுது. அது வெயிட் மட்டும் பண்ணலை, அது வந்து ரிவார்டு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. எனக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் லீடர் ஜெயிக்கணும், அவர் அங்கே போய் நின்றுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு ஸ்பீச் கொடுக்கணும், பயங்கரமான ஒரு மாஸ் விக்ட்ரியாக இருக்கணும், அவரை சந்தேகப்பட்ட எல்லாருமே வாயை பொழக்கணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆகுதில்ல, ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணுதில்ல, இது நடக்கணும்ன்ட்டு. இப்படி நினைக்கும் போது என் பிரெயினில் வந்து என்னோட அந்த டோப்பமைன் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ரிவார்டு வந்தக்கப்புறம் தான் டோப்பமைன் ரிலீஸ் ஆகும்னு இல்லை, அந்த ரிவார்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த டோப்பமைன் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதனால் எப்போ வரும்ன்ட்டு என்னை வெயிட் பண்ண வைக்கிது என் பிரெயின். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் முடிஞ்சிடும் சப்புன்ட்டு. பட் டோப்பமைன் ஸ்பைக்ஸ் மோர் டியூரிங் வெயிட்டிங் தேன் ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். ஸோ இது ஒரு ரெண்டாவது ரீசன் என்னென்னா, ஆக்சுவலாக என் லீடர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அவர் வின் பண்ணால் நான் வின் பண்ண மாதிரி, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜெயிச்சா ஏதோ பர்சனலாக நான் வின் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வரும். மேபி உங்களுக்கும் வரும் கண்டிப்பாக, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி. அந்த பர்சனல் அட்டாச்மெண்ட் வந்து ஃபீலிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுது. நம்மள எல்லாருமே சோஷியல் அனிமல்ஸ் தானே, நமக்கு வந்து அந்த பிலாங்கிங்ஸ் வேலிடேஷன் வந்து நம்ம ரொம்பவே சீக் பண்ணுவோம். எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்சதெல்லாம் இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்குதுன்னா சம்ஹவ் நம்ம அவங்க கூட ஈஸியாக அட்டாச் ஆகிடுவோம்ல. அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச லீடர் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது, நம்மளும் ஜெயிக்க போகிறோம்ல அப்படின்ட்டு ஒரு ஆன்டிசிபேஷன், நமக்கு அகெயின் ஆன்டிசிபேஷன் வருது. ஸோ ஐ எம் வெயிட்டிங். அந்த ஃபீலிங், அந்த அண்ணன்டா, எங்கள் அண்ணன்டா, எங்கள் அப்பாடா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து என்னை ரொம்ப அட்டாச் பண்ண வைக்குது, ரொம்ப வெயிட். சரி ஓகே, நீ எப்போனா ஒரு தடவை நினைக்கலாம், பட் ஏன் டெய்லியும் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்? இன்னும் 7 days தான் இருக்குது, 5 days தான் இருக்குது. ஏன்னா அன்சர்டனிட்டி இங்கே தான் ரோல் ப்ளே பண்ணுது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், வேரியபிள் ரிவார்ட் ஷெட்யூல் அப்படின்ட்டு. இங்கே என் லீடர் தான் ஜெயிப்பாங்கன்ட்டு எனக்கு தெரியாது. நிஜமாக ஜெயிக்கணும், போல்ஸ் அது இதெல்லாம் நிறையா சொல்லுது ஜெயிப்பாங்கன்ட்டு, பட் இவர் தான் ஜெயிப்பாங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. ஏன் இது அது சரி, நான் இது இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் ப்ரொஃபைல், ஸோ தெரியும்ல. அதனால் ஒரு அன்சர்டனிட்டி இங்கே இருக்குது. அந்த அன்சர்டனிட்டி வந்து ஒரு வேளை தோத்துட்டா, இல்லை ஜெயிச்சிருவார், அண்ணா ஜெயிச்சிருவார், அப்பா ஜெயிச்சிருவார் அப்படின்ட்டு நம்மளை அகெயின் அண்ட் அகெயின் திங்க் பண்ண வச்சு, அது எப்போ தெரியும்? May 4 எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ தான் தெரியும். அந்த டேட் வரணும்ன்ட்டு நம்மளை வெயிட் பண்ண வைக்கிது. ஸோ இந்த 3 ரீசன் தான். நானும் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் யார் May 4 எலெக்ஷன் ரிசல்ட்டை தமிழ்நாடோட நெக்ஸ்ட் சிஎம் ஆவா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை பை.